நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு எகத்தாளமான ஏடாகோடமான எசகு பிசக்கான கண்டபடியான கோளாறான ஒரு வினோதமான விசித்திரமான ஒரு கேரக்டரை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதாவது நம்ம மார்வெல்ல இருக்கிற டெட்பூல்ல ஒரு 4 ஸ்பூனு, ஹல்க்ல ஒரு 2 ஸ்பூனு, ஓல்வரின்ல ஒரு ஸ்பூனு, இவங்க எல்லாரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலக்கி ஒரு கேரக்டர் உருவாக்கினா அந்த ஒரு கேரக்டர் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த லோபோ. ஆனா என்ன, நம்ம டிசி யூனிவர்ஸ். ஆமாங்க, இன்னைக்கு நாம இந்த வீடியோல யார் இந்த லோபோ பையனோட ஃபுல் பேக் ஸ்டோரி என்ன, இந்த கேரக்டரோட பவர் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்ட்டு இந்த கேரக்டர் பத்தின ஃபுல் கதையை பார்க்க போறோம். ரீசெண்டா நம்ம அண்ணன் ஜேசன் மமோவை தான் இந்த லோபோ கேரக்டருக்கு காஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கே நிறைய பேர் அடியே லோபோ கேரக்டருக்குலாம் ஜேசன் மமோவா சரியான கேஸ்டர் டே அப்படின்னு ஃபயரை விட்டுட்டு இருந்தானுங்க. அந்த அளவுக்கு இந்த லோபோ கேரக்டர்ல என்னதான் இருக்கு, யார் இந்த லோபோ அப்படின்னு அவனோட முழு கதையை இந்த வீடியோல பார்த்தரலாம். போலாமா? அதாவது நண்பர்களே, முன்னொரு காலத்துல ஐயோ ஜார்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பிளானட் நண்பர்களே. அந்த பிளானட்ல இருக்கிற மக்கள்லாம் ஜார்னியன்ஸ். அந்த ஜார்னியன்ஸ்ல ஒருத்தனா பிறக்கக்கூடிய அந்த பையன் தான் லோபோ. பிறக்கும் போதே பிரசவம் பார்த்து நர்சம்மா கையே கடிச்சு ஏடகுடமா தான் பிறந்திருப்பான். அப்பவே இவனை கள்ளி பால் ஊத்தி கொண்டு இருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? இவன் என்னென்ன பண்ணான்னு பின்னாடி கேட்க உங்களுக்கே புரியும். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜார்னியா பிளானட்டே ரொம்ப அமைதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது நண்பர்களே. இவன் வந்து பிறந்தான். இவன் நார்மல் ஜார்னியன்ஸ் மாதிரியே இல்லாம சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கோளாரா தான் சுத்திட்டு இருப்பான். அந்த சின்ன வயசுல இருக்கும் போதே இவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஜாலியா இருக்கிறதுக்காக ஒரு டேஞ்சரான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு வினோதமான வைரஸை கண்டுபிடிச்சு அந்த வைரஸை அவனோட சொந்த பிளானட்டான ஜார்னியா பிளானட்லயே ரிலீஸ் பண்ணி அவனோட சொந்த மக்களான ஜார்னியன்ஸே ஃபுல்லா அழிச்சிருவாங்க. இதெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போதே பண்ணிருப்பான். விளையாட்டுக்காண்டி ஒரு வைரஸை கண்டுபிடிச்சு அதை அவனோட பிளானட்லயே ரிலீஸ் பண்ணி அவனோட சொந்த மக்களை முழுசா கொலை பண்ணிருப்பான் ஃபன்னுக்காக. அந்த ஜார்னியா பிளானட்ல இருந்த ஜார்னியன்ஸ்லயே பொழைச்ச ஒரே ஒரு ஆள் இவன் தான். ஏன்னா இவன் தான் மத்த எல்லாரையும் கொண்டு இருப்பான். எதுக்கு? ஃபன்னுக்காக. சின்ன வயசுலயே இப்படி கோளாரா இருந்தாலும் வளர வளர எப்படி இருந்திருப்பான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவன் இன்னும் திருந்தலமாமா. வளர வளர தலைவன் ரொம்ப வைலண்டா ஆக ஆரம்பிச்சிட்டான். சண்டை சச்சரவுனா தலைவனுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே திமிரு புச்சவன், ரொம்பவே அரகண்டானவன். இவனோட பவர்ஸை பத்தி பாத்தீங்கன்னா நார்மலாவே ஜார்னியன்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லானவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இந்த லோபோ பையன் நார்மல் ஜார்னியன்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல்லானவன். அண்ட் இவன் வளர வளர கோளாரா வைலண்டா இருந்ததால இவனோட பாடியே மியூட்டேட் ஆகி இவனை ரொம்ப ஓவர் பவர் ஆக்கியிருக்கோம். நம்ம டெட்பூல் மாதிரி இவன் உடம்பை நீங்க துண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் இவன் உடம்பு திரும்ப திரும்ப வளர்ந்துகிட்டே இருக்கும், ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும், அதாவது ஹீல் ஆகிட்டே இருக்கும். இவனை லிட்டரலி கொல்லவே முடியாது. டேய் என்னடா கொல்ல முடியாது சொல்ற, இவன் என்ன சூப்பர் மேனை டிஃபீட் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சூப்பர் மேன் கூட ஒண்டிக்கு ஒண்டி இன்னும் 1 இல்ல 2 இல்ல பல தடவை இந்த லோபோ பையன் சண்டை போட்டிருக்கான். சூப்பர் மேன் கூட சண்டை போற அளவுக்கு பவர்ஃபுல் ஆனவனான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, சூப்பர் மேன் கூட சண்டை போடுற அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லானவன் தான் இவன். ஆனா சூப்பர் மேனை இவனால டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இவனால சூப்பர் மேனை டிஃபீட் பண்ண முடியாது. சூப்பர் மேனால இவனை டிஃபீட் பண்ண முடியும். ஆனா அதே சூப்பர் மேனால இவனை கொல்ல முடியாது. அது என்ன தெரியுமா? அதுக்கு பின்னாடி இதை விட வினோதமான ஒரு கதை இருக்கு. நம்ம தலைவன் லிட்டரலி இம்மார்டல் கைஸ். இவனை கொலையே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு கட்டத்துல லோபோ ஒரு இடத்துல செத்து போயிட்டு இருப்பான். அவனோட பாடி கீழே இருக்க அவனோட சோல் மட்டும் மேல பறந்து போய் இவன் என்ன 1-2 நல்லதா பண்ணதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் தானே, ஹெல்லுக்கு தான் போவோம் இவன் சோலு. அப்படியே ஹெல்லுக்கு போவ நண்பர்களே. ஹெல்லுனா என்ன? நார்மலா தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்குற ஒரு இடம் தான் ஹெல்லு. அங்க போவ எல்லாரும் பயப்படுவாங்க. அங்க போனா போறவங்களுக்கு தான் தண்டனை கொடுப்பாங்க. ஆனா நம்ம தலைவன் ஹெல்லுக்கு போய் என்ன பண்ண தெரியுமா? இவன் ஹெல்லுக்கு போய் சும்மா இல்லாம அங்க அந்த ஹெல்லுல இருக்கிறவங்களுக்கே இவன் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பான். ஏன்டா ஹெல்லுனா நரகம்டா, மாமியார் வீடு கிடையாதுடா டேய். இவன் தொல்லை ஹெல்லுல தாங்க முடியாம அடே பாவி நீங்க வரவே வராதடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் லோபோவை ஹெல்லுல இருந்து துரத்தி விட்டு ஹெவனுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. எப்படி ஹெல்லுல இருந்து நம்ம அண்ணனை துரத்தி ஹெவனுக்கு அனுப்புவாங்க. ஏன்டா ஹெல்லுலயே அடக்க ஒடுக்கமா இல்லாத ஒருத்தன் ஹெவன்ல போய் சும்மா இருப்பானாடா? அங்க போயும் நம்ம தலைவன் சும்மா இல்லாம ஏடா கூடமான நிறைய விஷயத்த பண்ணிருக்கான். ஹெவன்லயே பயங்கரமான பிரளயத்தை உருவாக்கி இருக்கான். அங்க இருந்த ஏஞ்சல் அக்காவோட இடுப்பு பிடிச்சி கிளிருப்பான் போல. அதனால இவனை ஹெல்லுலயே சேர்க்காம ஹெவன்லயும் சேர்க்காம அடே படுபாவி நீ ஹெல்லுக்கும் வராத ஹெவனுக்கும் வராத கீழே போய் தொலைடா. ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? நீ செத்து தொலைஞ்சு மேல வந்தாலும் உன்னை நாங்க ஏத்துக்க மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போய் மேல வந்த நம்ம லோபோவை திருப்பி அவனோட உடம்புக்கே அவனோட சோல் அனுப்பிடுவாங்க. சோ லிட்டரலி இவன் செத்து போனாலும் இவனால சாக முடியாது. இவன் திரும்பி உயிரோட வந்துருவான். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பாத்திருக்கீங்களா? இது மட்டும் இல்லங்க, இந்த லோபோ பாய் கிட்ட இன்னொரு வினோதமான ஒரு பவர் ஒண்ணு இருக்கு. இவனோட ஒரு டிராப் பிளட் கீழே விழுந்துச்சு வச்சுங்க, என்ன தெரியுமா? அதுல இருந்து இவனோட குளோன் வருங்க. அதாவது ஒண்ணு மேல ஒண்ணு இவனை மாதிரியே காப்பியா வந்துட்டே இருப்பானுங்க அவனோட கீழே விழுந்த பிளட்ல
இருந்து இவனோட குளோன்லாம் வந்தா இவன் தான்டா பவர்ஃபுல்லானவன், இவன மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே, இவனுக்கு தான்டா அது ரொம்ப ஸ்ட்ரென்த் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நண்பர்களே நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு லோபோவை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் ஒவ்வொருத்தரும் லோபோவா இருந்தானுங்கன்னா சும்மா இருப்பானுங்களா? அவனுக்குள்ள அவனுங்களே சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு சாவானுங்க. கடைசி ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் இவனுங்க ஒருத்தன் கூட நிறுத்தவே மாட்டானுங்க, அடிச்சுக்கிட்டு செத்து தொலைவானுங்க. எப்பா அண்ட் அது இல்லாம நம்ம தலைவனை ரொம்ப ஈஸியா நம்ம தலைவனோட மைண்டை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தலைவனோட மைண்டே ரொம்ப கேயோட்டிக்கானது. சரி, இவனோட அபரிவிதமான பவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இவனுக்கு இருக்கிற வீக்னஸ் என்ன தெரியுமா? இவன் தாங்க அந்த வீக்னஸ். நம்ம தலைவனுக்கு ஈகோ ரொம்ப அதிகம், ஓவர் கான்பிடன்ஸ் ரொம்ப அதிகம். எந்த ஒரு சண்டைக்கு போனாலும் டேய் நான் தான்டா பெரிய ஆளு, நான் எவனா இருந்தாலும் அடிச்சு நோத்திடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போயிடுவாப்புல நம்ம அண்ணன். எந்த ஒரு பிளானும் இல்லாம எந்த ஒரு எக்ஸிகியூஷனும் இல்லாம பெரிய ஆர்மி கூட போய் ஒத்தால நிப்பாப்புல. அண்ட் அதனாலேயே நிறைய இடத்துல உண்டை கட்டி வாங்கிட்டு வந்திருப்பாப்புல. ஸோ நீங்க நினைச்சு பாருங்களேன், சூப்பர்மேன் மாதிரி ஒரு பயங்கரமான ஆளுகிட்ட எந்த ஒரு பிளானுமே இல்லாம அவனோட பவர் என்னன்னு தெரியாம டேய் நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லடா உன்னை அடிச்சு போட்டுறடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா பண்ணினா என்ன நடக்கும்? இது இவனோட பெரிய வீக்னஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த லோபோவை ஈஸியாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அந்த மேஜிக்கை யூஸ் பண்றவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்களா இருந்தாங்கன்னா இவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி இவனை கொலைலாம் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல ட்ராப் பண்ணி வேணா வைக்கலாம். நான் ஆரம்பத்தில் டெட்பூல் இந்த லோபோ கூட கனெக்ட் பண்ணிருப்பேன்ல, அப்பவே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், எதுக்குடா இவன் டெட்பூல் கூட இவனை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க கைஸ், நம்ம டெட்பூல் எப்படி ஃபோர்த் வால பிரேக் பண்ணுவாரோ அதே மாதிரி இந்த லோபோ பைலாலையும் ஃபோர்த் வால பிரேக் பண்ண முடியும். லிட்டரலி நம்ம டெட்பூல் பண்ற எல்லா சம்பவத்தையும் இவன் பண்ணுவான். அடிக்கடி டார்க் ஹியூமர் பண்றது, ஏடா கூடமா எதனா பேசிக்கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணுவான் இவன். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம தலைவன் ஸ்பேஸ்லயே போற ஒரு பைக் மாதிரி ஒன்று வச்சிட்டு இருப்பாப்ல. அண்ட் அதை எடுத்துட்டு இவர் எதுக்கு ஸ்பேஸ்ல சுத்துவார்னா, இந்த லோபோ பைய ஒரு ஸ்பேஸ் பவுண்டி ஹண்டர். அதாவது இவனுக்கு பணத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது தான் என் வேலையை. அதையே தான் தொழிலாதிரி சுத்திட்டு இருப்பான் இவன். இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த லோபோ கேரக்டர் நம்ம அண்ணன் ஜேசன் மமோவாக்கு சூட் ஆகுமா இல்லையா? கண்டிப்பா தரமா சூட் ஆகும். ஏன்டா நம்ம அண்ணன் ஜேசன் மமோவா பாக்குறதுக்கு கொஞ்சம் கோளாரா தான் இருப்பாப்ல. அவருக்கு இந்த மாதிரி கோளாறான கேரக்டர் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இந்த லோபோ ஒரு டெட்பூல் மாதிரி ஒரு ஆர் ரேட்டட் கேரக்டர். லைக் இவன் காமிக்கல பண்ண எல்லா சம்பவமே ஒரு ஏடா கூடமான சம்பவம் தான். இவனை கொண்டு வந்தா ஆர் ரேட்டட்ல கொண்டு வரது தான் கரெக்ட். இவனை PG-13ல எப்படி கொண்டு வருவானுங்கன்னு தெரியல. அது எப்படி வருதுன்றத பின்னாடி பார்க்கலாம். சரி ஓகே கைஸ், இந்த லோபோ பைலோட கோளாறான வாழ்க்கை கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஜேசன் மமோ அண்ணன் இந்த லோபோ கேரக்டருக்கு சூட் ஆவாரா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களோட அடுத்த வீடியோல பார்க்குறோம். டாடா பாய்.